அழாத. இப்ப நீ எதுக்குமா அழற? அழாதம்மா. அப்பா, சித்தப்பா, டக்குன்னு உங்க எல்லாரையும் பார்க்கணும்னு எனக்கு தோணுச்சு. எப்பவுமே எனக்கு தோன்றதுதான். எனக்கு கொஞ்சம் அதிகமாவே தோணுச்சு. இதை பற்றியே யோசிக்காம உடனே கிளம்பி வந்துட்டேன். இந்த வீட்டுக்கு வரலாம்ல. நான் வந்தது ஒன்றும் தப்பு இல்லையே. என்ன வெளிய போன தொடர்பெல்லாம் விட மாட்டீங்களே. நான் வந்தது பிடிக்கலன்னா சொல்லுங்க, நான் போயிடுறேன். அது எப்படி பிடிக்காம போகும்? உனக்கு ஒண்ணுனா பதறி போய் வந்தவனுக்கு தானே உன் அப்பனு சித்தப்பனும். நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேன்ப்பா, ரொம்ப நல்லா இருக்கேன். கணேச மில்லுக்கு வந்துட்டாரு, போலாமா? ஏன்பா, ராஜி வந்திருக்கால, அவ கூட ஒரு 4 வார்த்தை பேசிட்டு போலாம்லப்பா. அப்பா, நான் நான் இங்க இருக்கலாமா இல்ல போட்டுமா? நீங்க என்ன சொன்னாலும் நான் செய்யறேன். ஆனா அதுக்காக கிருத்தம்லாம் பட மாட்டேன். நீங்க நீங்க போன சொன்னா போயிடுறேன். முத்து, இருன்னு ஒரு வார்த்தை சொல்லுப்பா. உனக்கு என்ன தோணுதோ அதை சொல்லுமா, நான் வரேன். என்ன ஆயிடுச்சுன்னா வாசப்படி. கிளம்புன்னு சொல்லாம சொல்லிட்டு போறாரோ? எனக்கு என்ன தோணுதுன்னு உங்க அப்பாவுக்கு தெரியாதாம்மா? நீ இங்க இருக்கணுங்கிறதுக்காக தான் அவன் அப்படி சொல்லிட்டு போறான். ஓ அப்பனாச்சே, அவனுக்கும் கொஞ்சம் வீம்பு இருக்கும்ல. உனக்கு குடிக்க ஏதாவது எடுத்துட்டு வா. நீங்க இருங்க, நீங்க பேசிட்டு இருங்க, நான் போய் எடுத்துட்டு வரேன். வா உட்காரு. பிறந்தநாள் விழா முடிஞ்ச அடுத்த நாளே நான் பழனி கிட்ட சொல்லி இதை இங்க மாட்டி வச்சுட்டேம்மா. அங்க எல்லாரோட ஞாபகம் வரும்போதெல்லாம் இதோ இந்த போட்டோவை பார்த்துதான் நான் என் மனசை தேத்திப்பேன். உன் அப்பாவுக்கும் சித்தப்பாவுக்கும் மட்டும் உருகி உருகி லெட்டர் எழுதி கொடுத்துருக்க. அம்மாவுக்கு எதுவும் இல்லையா? அவங்களுக்கெல்லாம் என் மனசுல என்ன இருக்குன்னு சொன்னாதான் புரியும். ஆனா உனக்கு, அப்பதாக்கு, சித்திக்கெல்லாம் அப்படி இல்லைல்ல. நான் என்ன நினைச்சாலும் அது உங்களுக்கு சொல்லாமலே புரியும்ல. சாரி. என்ன பாக்குற? இது என்னோட தானே. அது உன்னோட கப்பு தான், குடி. வேற ஏதாவது சாப்பிடுறியா? சட்டனி ஏதாவது உனக்கு பிடிச்சது செஞ்சு கொண்டு வரட்டுமா? ஆஹா இல்லம்மா, அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், பரவாயில்ல. அதெல்லாம் இல்ல, நீ கொஞ்சமா ஏதாவது சாப்பிடணும். என் கையால உனக்கு சாப்பாடு செஞ்சு கொடுத்து எவ்வளவு நாளாச்சுடி. அம்மா நீரு. ராஜி, என்னம்மா காரமா? இல்லம்மா, சந்தோஷத்துல ஒரு மாதிரி அழுக வந்துருச்சு. அப்போ மறுபடியும் எப்போ வருவ? வருவல்ல? நான் வர்றதெல்லாம் இருக்கட்டும். என்ன ஆசை இல்ல, ரோட்ல எல்லாம் பார்த்தா என்கிட்ட பேசுவல்ல? பேசுவேன் சித்தி. நான் வரேன், நான் வரேன். போயிட்டு வாடா. ஆமாடி ராஜி, நீ அடிக்கடி வீட்டுக்கு வாடா. சரிங்க அப்பதா. இது உன் வீடு. ஆமாடி ராஜி, அப்பதா. நீ அடுத்த தடவை வரும்போது நீ கோமதியும் கூட்டிட்டு வரியா? இந்த வீட்டுல உனக்கு இருக்கிற எல்லா உரிமையும் அவளுக்கும் இருக்கு இல்லம்மா? ஆமா அத்த, உரிமை இல்லைன்னு யாரு சொன்னது? அவ வந்தா உங்க மகனுக்கு சும்மா இருப்பாவளா? அவனுங்க ரொம்ப கரைஞ்சிட்டானுங்கம்மா. முன்னாடி இருந்த கோபம், வைராகியம் அதெல்லாம் எதுவுமே அவனுங்க கிட்ட இப்ப இல்ல. கோமதி வீட்டுக்கு வந்தா அவனுக்கு எதுவும் சொல்ல மாட்டானுங்கம்மா. கூட்டிட்டு வைக்க நீ அவளையும் கண்டிப்பா கூட்டிட்டு வாடா. பட்டு போன மரம் இனிமே விறகுக்கு கூட ஆகாதுன்னு நினைச்ச மரம் லேசா இப்பதாம துளிர் விட தொடங்கி இருக்கு. அது நல்லபடியா வளரட்டும், பூ காயின்னு அமோகமா பெருகட்டும். நீ கண்டிப்பா கூட்டிட்டு வாத்தா. சரிங்க அப்பதா, கூட்டிட்டு வரேன். நிஜமா தானே சொல்ற? ஆமாட்ட, நிஜமாதான். அப்பா நல்லா இருமா, நான் பயந்துகிட்டே இருந்தேன். அத்தை, கண்டிப்பா ஒரு நாள் நம்ம ரெண்டு குடும்பமும் ஒன்னாயிடும்னு எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு. பொண்ணு சேர வைக்கணும். என்ன யாராவது கேட்டாங்களா? கேட்டாங்க அத்தை. நீ வந்துட்ட, அப்படியே கோமதியையும் கையோட கூட்டிட்டு வந்துருங்க அப்பதான் சொன்னாங்க. அம்மா ஆசைக்கு அளவே இல்லாம போச்சு. உங்க அம்மா ஆசை விடுங்க, உங்களுக்கு அங்க போகணும்னு ஆசை இல்லையா? அதெல்லாம் எனக்கும் ஆசை இருக்கு, நடக்கணுமே. நான் போன மாதிரி நீங்களும் விறுவிறுன்னு கண்ண மூடிட்டு போயிருங்க. நான் வேணா கூட வரட்டுமா? இவோ ஒருத்தி நடக்கிற கதையா சொல்லுடி, இது நடக்குமா? அதெல்லாம் நடக்கும், போலாமா? ஏய் என்னன்னு அங்க போவேன். அப்போ ஒரு பண்ண ஹெல்ப் இருக்குல்ல, அதுக்காக நம்ம வீட்டுக்கு அவங்களை விருந்து. ஏண்டி அவங்க வீட்டுக்கு போறதே எப்படின்னு யோசிக்கிற, இதுல நம்ம வீட்டுக்கு வர கூப்பிட சொல்ற? வந்துட்டு தான் மறு வேலையே பாப்பாங்க அவங்க. அத்தை, உங்களுக்கு மனசுல அந்த ஆசை இருக்குல்ல, போடி. ஆசை இருந்தாலும் அதுக்கு மேல பயம்தான் ஜாஸ்தியா இருக்கு. பயத்தை தூக்கி போடுங்க. ஏய் அவங்க வரமாட்டேன்னு சொல்லிட்டா எவ்வளவு அசிங்கமாயிடும் நமக்கு. அப்புறமா பாத்துக்கலாம்.